மாப்பிள்ளை ஊரணி என்ற பஞ்சாயத்திலே 40,000 பேர் இருக்கிறார்கள் ஒரே பஞ்சாயத்தில். அதே போல சென்னை அருகில் இருக்கின்ற அரவிந்த் ரமேஷ் அவருடைய பகுதியிலே ஒரே பஞ்சாயத்து 7 பஞ்சாயத்தில் மட்டும் 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 7 பஞ்சாயத்தில் அவர்களுடைய நிதி என்பது ஊராட்சி நிதி என்பது ஒரு பஞ்சாயத்தில் 100 கோடி இருக்கிறது. அதை முறைப்படுத்த வேண்டும், கையகப்படுத்த முறைப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டம். இப்போது கூட நகராட்சிகளை பெருக்குவதும் பேரூராட்சிகளை அமைப்பதும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் போதே இதை செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். இப்போது சென்னை மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் 90 லட்சம் மக்கள் 89 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 89 லட்சம் மக்கள்ல 200 வார்டுகள் இருக்கிறது. அப்படி வருகிற போது ஒரு வார்டுக்கு 40,000 இருக்கிறது. ஒரு வார்டிலே 15,000 வாக்காளர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவு செய்து ஒரு வார்டுக்கு இவ்வளவுதான் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு வார்டுக்கு இவ்வளவு என்று சொல்லி அனைத்து வார்டுகளையும் அதிகப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளை கூட்டுவதற்காக அதிகப்படுத்துவதற்காக அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும். எனவே வருகிற போது அடுத்த முறை போட்டியிடுகின்ற இடங்கள் ஒவ்வொரு நகராட்சியிலும் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நகராட்சியிலும் அதை சீர் செய்து ஒரே அளவிலே ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் 15,000 வாக்குகள் மட்டுமே அவருக்கு இருக்க வேண்டும், 20,000 வாக்குகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் 50,000 ஒரு இடத்தில் 20,000 என்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு ஊராட்சியில் எடுத்துக்கொண்டால் ஒரே ஊராட்சியிலே எங்களுடைய ஊராட்சி என்று எடுத்துக்கொண்டால் நான் அனுபவத்திற்காக சொல்கிறேன் 2,000 மக்கள் தொகை. ஆனால் ஒரே ஊராட்சியிலே 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 179 பஞ்சாயத்துகளில் அது மாதிரி இருக்கிறது. எனவேதான் செயல்களை முறைப்படுத்த வேண்டும்.